என் பெயர் மோகனவேல்மா. ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுக்க போற யூனிட் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல வர யூனிட் 8. ஓகேங்களா? யூனிட் 8 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழக வரலாறு பண்பாடு. ஸோ மொத்தமா எதை பத்தி தான் பார்க்க போறோம்? தமிழ்நாட்டை பத்தி பார்க்க போறோம். ரைட்டுங்களா? எப்போத்துல இருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பழங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு முதல்ல பார்த்துடலாம். ரைட்? சரி, இந்த பூமி உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகுது? தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு பூமியை கேட்கறீங்களா நியாயமா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இருந்தாலும் தோராயமா சொல்லுங்க, இந்த பூமி உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 450 கோடி வருஷம் ஆகுது. தோராயமா சொல்றேன், இந்த பூமி உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 450 கோடி வருஷம் ஆகுது. சரி, உயிரினங்கள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு. மனுஷன் எப்ப உருவானா? தோராயமா தான் சொல்ல முடியும், கரெக்டான இது தெரியாது. சோ சில லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானான்னு வச்சு. இப்ப நம்மள மாதிரி நாம இருக்கிறோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான உடலமைப்புல மனுஷன் எப்ப உருவானா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தோராயமா ஒரு 1.5 லட்சம் வருஷம் முன்னாடி. ரைட்டுங்களா? அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. அப்படியே நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச வரலாறு அப்படின்றது எவ்வளவு வருஷம் தான் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தோராயமா ஒரு 5000 வருஷம் தான். பூமி உருவாகி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா 450 கோடி வருஷம். ஆனா அதெல்லாம் நமக்கு என்ன நடந்தது ஏதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரலாறு அப்படின்றது அதிகபட்சம் எத்தனை வருஷம் தான்? இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு 5000 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பழங்காலம். ஃபர்ஸ்ட் என்னது? பழங்காலம். சோ தமிழகத்தின் பழங்கால வரலாறு அப்படின்றது தமிழகத்துடைய வரலாறு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது கெஸஸ்? ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என்னதுமா? அகழாய்வு தான். கல்வெட்டுகளா இருக்கலாம், இல்ல ஓலைச்சுவடிகளா இருக்கலாம், இல்ல பழங்கால பொருள்களா இருக்கலாம். ரைட்டுங்களா? சோ கீழடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கீழடியில கிடைச்ச பொருள்களை கார்பன் டேட்டிங் பண்ணதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியுது. என்ன சொல்ல முடியுது? இங்க 2500 வருஷத்துக்கு முன்னாடியே சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப பழங்கால வரலாறு நமக்கு தெரியணும்னா நாம பெரும்பாலும் நம்பி இருக்கிறது எதை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், அகழாய்வுகள் மூலமா கிடைத்த பொருட்கள். ரைட்டுங்களா? சோ இந்த பொருட்கள்லாம் வச்சு நாம ஒரு வரலாறை கெஸ் பண்ணலாம். எதோட வரலாறு? தமிழக வரலாறு. சரி, இதுல ஓலைச்சுவடி, கல்வெட்டுகள் பத்தி இப்ப பார்க்க போறோமா சார் பாத்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு மெயினா எந்த இது வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அகழாய்வு இருக்கு இல்லைங்களா? அகழாய்வு என்னமா? தோண்டறதுதான். தோண்டி பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடைச்சிருக்கோ அதை கார்பன் டேட்டிங் மூலமா எவ்வளவு வருஷம் ஆயிருக்காது, அப்ப சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த அகழாய்வு தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல நடந்திருக்கு. சோ அங்க கிடைச்ச பொருட்களை வச்சு நாம் ஒரு விஷயத்தை வந்து கெஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு முன்னாடி இப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய பழங்கால வரலாறு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுப்போம். இது வந்து பழங்கால வரலாறு. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வரலாறு பழங்காலத்தை முடிச்சிட்டு நமக்கு ரொம்ப ரீசெண்டா தெரிஞ்சது எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலம். சங்க காலம் தான் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது யாரு? சேர, சோழ, பாண்டியன். ஓகேங்களா? சோ சங்ககால வரலாறு, அதாவது மன்னர்கள் உருவாயாச்சு. இந்த பழங்கால வரலாறுல மன்னர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா மன்னர்கள் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்ப எல்லாமே வந்து குடித்தலைமை தான். ஒரு கிராமம் இருக்கும், அதுக்கு ஒரு ஊர் பெரியவர் இருப்பாரு, அவர் சொல்படிதான் என்ன ஆகும், அந்த கிராமமே நடக்கும். ரைட்டுங்களா? சோ குடித்தலைமைகள் தான் அப்ப இருந்திருப்பாங்க. அந்த குடித்தலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மன்னர்களா வந்துடுறாங்க. ரைட்டுங்களா? அதுதான் வந்து சங்க காலம். இந்த சங்க காலத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யாரு? சேர, சோழ, பாண்டியர், அதுக்கப்புறமா வேலியர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது குறுநில மன்னர்கள். வேல்பாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரி என்ன பண்ணாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான வேலியர்கள், இந்த மன்னர்கள், அந்த இது வச்சுதான் பாக்குறது எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலம். இதோட கால அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும். எதுல இருந்து எது வரைக்கும்? கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும். ஓகேங்களா? இது அக்யூரேட்டான கால அளவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்மளால ரொம்ப அக்யூரேட்டா எப்பவுமே சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பா எதை வச்சு? வருஷத்தை வச்சு. ரைட்டுங்களா? சோ தோராயமா எந்த வருஷம் சொல்லுவாங்கன்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க? சங்க காலம். சங்க காலம் சொன்ன உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? சேர, சோழ, பாண்டியர், குறுநில மன்னர். சரி, அப்ப அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க? எந்த பிரதேசத்தை யார் ஆட்சி பண்ணது? இப்ப தமிழ்நாட்டுல நிறைய ஊர் இருக்கு இல்லைங்களா? இதுல யாரு எங்க ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது, அந்த சமயத்துல என்னென்னலாம் நடந்தது, அதை பத்தி பாக்குறதா வந்து எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலம். ஓகேங்களா? இந்த சங்க காலம்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கணும் தமிழ் பேஸ் பண்ணி. என்னன்னா சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்லாம் எதை சொல்லுவோம்? 11 மேல் கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல். ஃபர்ஸ்ட் வந்தது எதுன்னா மேல் கணக்கு நூல் தான். 11 மேல் கணக்கு நூல். 11 மேல் கணக்கு நூல்ல என்னென்ன வரும்? 8 தொகை 10 பாட்டு, மொத்தம் 18 நூல். எது வரும்? 8 தொகையும் 10 பாட்டும். இது தமிழ்ல வரும் உங்களுக்கு, அதுல படிச்சு தெரிஞ்சுங்க. ரைட்டுங்களா? ரெண்டாவது என்னன்னா 11 கீழ்கணக்கு நூல். அந்த 11 கீழ்கணக்கு நூல் சங்க காலமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சங்க காலத்துக்கு அப்புறமா.
நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்ப சங்க காலத்துல உருவாக்கப்பட்ட நூல்கள் அல்லது இயற்றப்பட்ட நூல்கள்னா அது என்னன்னு பொதுவா அழைக்கலாம்? சங்க நூல்கள். அதாவது 10 மேல் கணக்கு நூல். மொத்தம் எத்தனை? 18. ரைட்டுங்களா? சோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சங்க காலம்னா கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும். சங்க காலம்னு சொன்னாலுமே நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும்? சேர, சோழ, பாண்டியர் ஞாபகம் வந்துடணும். ரைட்டுங்களா? மூணாவது, அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10 மேல் கணக்கு நூல். 10 மேல் கணக்கு நூல்ல என்னென்ன? 8 தொகையும் 10 பாட்டு. 10 பாட்டுனா அதுல ஒரு 10 நூல், 8 தொகைனா அதுல ஒரு 8 நூல், மொத்தம் 18 நூல். இது வந்து சங்க காலம். இது 2வது பாட்டு. 3வது பாட்டு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சங்க காலத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு மரபை சார்ந்த மன்னர்கள் ஆண்டு இருப்பாங்க. அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படிங்க, களப்பிரர்கள். ரைட்டுங்களா? சோ சங்க காலத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா, அப்ப சேர சோழ பாண்டியர்கள் அழிச்சிட்டாங்களா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களும் இருந்திருப்பாங்க, ஆனா பேர் சொல்ற மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய புகழ் மங்கிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்தது யார் ரொம்ப புகழ்மிக்கவங்களா இருந்தாங்க? களப்பிரர்கள். ரைட்டுங்களா? சரி, இந்த களப்பிரர்கள் எவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிமு 300 இருந்து கிபி 300 வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சங்க காலம் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்துருங்க எதுல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிபி 300 இருந்து கிபி 550 வரைக்கும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 250 வருஷம். ரைட்டுங்களா? சோ கிபி 300 இருந்து கிபி 550 வரைக்கும் தமிழ்நாட்டுல மிகவும் புகழ்பெற்ற ஒரு அரச மரபு எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான், களப்பிரர்கள் தான். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து வரலாம். சோ ஒண்ணு மேல போச்சுன்னா மறுபடியும் என்ன வாங்கணும்? கீழே வந்தாகணும். சோ இவங்க புகழ் உச்சி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வராங்க. அதுக்கு அப்புறமா தான் யார் மேல வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பல்லவர்கள். யார் மேல வர்றது? பல்லவர்கள். ஓகேங்களா? சோ இவங்களுடைய காலகட்டம், பல்லவர்கள் வந்து ரொம்ப புகழ்மிக்க அரசர்களா இருந்தது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தோராயமா வச்சுக்கோ. சோ 550ல இருந்து, ஓகேங்களா, ஒரு 650, 750, 850 வரைக்கும். சோ இது வரைக்கும் யாரு ரொம்ப புகழ்மிக்க ஆளுங்களா இருந்தது? பல்லவர்கள். ரைட்டுங்களா? அப்போ யார் இருந்திருக்காங்க? சேர, சோழ, பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. ஆனா யார் அளவுக்கு புகழ்மிக்கவங்களா இல்ல? பல்லவர்கள் அளவுக்கு இல்ல. ரைட்டுங்களா? சரி, பல்லவர்கள் மேல போயிட்டு கீழே வந்தாங்க. அதுக்கு அடுத்தது யார் வந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மறுபடியும் சோழர்கள். மறுபடியும் சோழர்கள். இவங்களுடைய காலம் எவ்வளவு வச்சுக்கலாம்னா, 850 இருந்து இன்னொரு 300 வருஷம் வச்சுங்க. எவ்வளவு வருது பாருங்க? 950, 1050, 1150. ஓகேங்களா? இதே காலகட்டத்தில் விட்டு விட்டு இன்னும் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பாண்டியர். ஓகேங்களா? சோ எது இருந்து அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இருந்தே வச்சுப்பேன். சுமார் 150ல இருந்து 1310 வரைக்கும். கிட்டத்தட்ட எங்க ஆரம்பிச்சு எங்க வந்துட்டோம்? வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்துல ஆரம்பிச்சோம். அப்ப நமக்கு எதுவும் தெரியாது. கல்வெட்டு, அகழாய்வு இதை வச்சுதான் நம்மளால எதுவும் முடியும். ஓகேங்களா? சோ அதை முடிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சங்க காலம். ஓகேங்களா? சங்க காலம்னா எது ஞாபகம் வரும் சொன்ன? சேர, சோழ, பாண்டியர்கள் ஞாபகத்து வருவாங்க. அப்ப இயற்றப்பட்ட நூல் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 மேல் கணக்கு நூல். சோ இவங்களுடைய புகழ் மங்குது. யார் மேல வராங்க? களப்பிரர்கள் மேல வராங்க. இவங்க காலகட்டத்தில் தான் எது வந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 10 கீழ்கணக்கு நூல். எது வந்தது? 10 கீழ்கணக்கு நூல். தமிழ்ல இருக்கிற மிக பிரபலமான நூல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மிக பிரபலமான நூல் திருக்குறள் தான். நற்றிணை, குறுந்தொகைன்னு சொன்னா எவனும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க. ரைட்டுங்களா? வெளியில போயிட்டு நற்றிணை, குறுந்தொகைனா அப்படின்னா, ஆனா திருக்குறளை எல்லாருக்கும் தெரியும். சோ திருக்குறள் ஒரு ஃபேமஸான நூல். அந்த நூல் எப்பதான் தொகுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய காலம் தான்? களப்பிரர் காலம் தான். அதே போல சிலப்பதிகாரம், காப்பியங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இது எல்லாமே யாருடைய காலம் தான் அப்படின்னு பாத்துக்கிட்டா, களப்பிரர் காலம் தான். ஓகேங்களா? சோ 17 கீழ்கணக்கு நூல் வந்து களப்பிரர் காலத்துல தான் தொகுக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. ரைட்டா? சோ இவங்க மேல போறாங்க, கீழே வராங்க. அதுக்கப்புறமா யார் வர்றது? பல்லவர்கள். அதுக்கடுத்து யார் வர்றது? சோழர்கள். அதுக்கடுத்து யார் வர்றது? பாண்டியர்கள். சேரர்களை பத்தி அவங்க பெருசா கண்டுக்கல பிற்காலத்துல. ஏன்? அவங்க கேரளா பக்கம். ஏமா புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இப்போ சங்க காலம் பார்த்தோம் இல்லையா? அங்கேயே வந்து யார் வந்தது? சேர, சோழ, பாண்டியர்கள் வந்தாங்க. இங்கே வராங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து சங்ககால சேர, சோழ, பாண்டியர்கள். ரைட்டுங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிற்கால சோழர்கள். இவங்க பிற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா? சோ பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். சோ எவ்வளவு வந்தாச்சு? 1310. இதுக்கப்புறம் யாரு வந்துருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜயநகர அரசு. விஜயநகர அரசு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஹிஸ்டரியில நடத்துவாங்க. இவங்களை பத்தி குறிப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க. இவங்க தான் வந்து எதை உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கோயில் போறீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி ஒண்ணு இருக்கும். என்னது? உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கோபுரம்.
பெரிய பெரிய கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை கட்டணத்துல பெரும்பான்மையான ஆள்கள் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜயநகர அரசு. இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குங்களா, முன்னாடி இருக்கிற கோபுரத்தை யார் கட்டணும்னா விஜயநகர அரசு தான். அப்ப உள்ள இருக்கிற யார் கட்டந்து அது வேற யாராவது கட்டியிருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ விஜயநகர பேரரசு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பெரிய பெரிய கோபுரங்கள். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க பெரிய கோபுரம் ஒண்ணு இருந்ததுன்னா அதை யார் கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். விஜயநகர அரசர்களை யாரோ ஒருத்தர் கட்டி இருக்கலாம். ஓகேங்களா? சோ இவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1300 இருந்து நம்ம 1600 வச்சுப்போம். தோராய கணக்கீடு தான் ரைட்டுங்களா? இப்ப 1600க்கு மேல யார் வந்துட்டா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். கரெக்டா? பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அவன் நம்மள அடிமைப்படுத்திட்டான். யார? தமிழ்நாட்டுல இந்தியாவே அடிமைப்படுத்திட்டான். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாக்குள்ளதான் இருக்கு. அடிமைப்படுத்தும் பொழுது அவங்கள வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க. யார் சண்டை போட்டது? சில பல மன்னர்கள், சின்ன சின்ன ஆளுங்க சண்டை போட்டாங்க. ரைட்டுங்களா? அவங்களா யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குறுநில மன்னர்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாளையக்காரர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாளையக்காரர்கள். சோ இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாளையக்கார புரட்சி. ஓகேங்களா? பாளையக்காரர்கள்லாம் யாருன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். கட்டபொம்மை, மருது பாண்டியர், வேலு நாச்சியார், இவங்க எல்லாமே எந்த இதுல வருவாங்க? பாளையக்காரர்கள் வருவாங்க. சோ இவங்க வந்து யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்க? பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து சண்டை போட்டாங்க. சோ இதை பார்க்க போறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா முழுசா நம்ம யார்கிட்ட போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாருடைய அடிமையில போயிட்டோம். ரைட்டுங்களா? அடிமை காலத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போறோம்? ஒரு போராட்டம். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை போராட்டம். விடுதலை போராட்டம்னா உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சவங்கல்ல? காந்தியா? சரி, காந்தி ரைட்டு தான். காந்தி இல்லாம விடுதலை போராட்டத்தை பத்தி யாரும் எழுத முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. திருப்பூர் குமரன், பாரதியாரு. ஏமா பாரதியாரு ஞாபகம் இல்லையா? பாரதியாரு, வஉசி, முத்துராமலிங்க தேவர். சோ இந்த மாதிரி ஆட்கள். சோ அவங்கள பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்னா யூனிட் 8ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன். இதான் வந்து யூனிட் 8ஓட இன்ட்ரோ. ஓகேங்களா? சோ எங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பழங்கால வரலாறு. பழங்கால வரலாறுல நம்ம முக்கியமா எதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அகழாய்வு பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கிடைச்சது, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம்? சங்ககாலம் பார்க்க போறோம். சங்ககாலம்னா யாரு? சேர, சோழ, பாண்டியர். மூணாவது யாரு பார்க்க போறோம்? களப்பிரர்கள். இங்க களப்பிரர்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க எத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்காங்க? ஒரே வார்த்தை தானே. அது தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க வரலாறுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வரலாற்றுல களப்பிரர் காலத்தை பொதுவா நாங்க படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வரலாற்றின் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? வரலாற்றின் இருண்ட காலம். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களை பற்றிய சான்று நிறைய நமக்கு கிடைக்கவே இல்லை. களப்பிரர்கள் காலத்து வாழ்ந்த அந்த சான்றுகள் பத்தி நமக்கு பெருசா குறிப்புகள் எதுவும் மன்னர்கள் பத்தியோ இல்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்றத பத்தியோ எந்த ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கல. கிடைச்ச குறிப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா யாரை பத்தி எல்லாம் கிடைச்சிருக்கு? சங்ககாலம். இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆளுங்களை பத்தி எல்லாம் கிடைச்சிருக்கு, பின்னாடி வாழ்ந்த ஆளுங்களை பத்தி எல்லாம் கிடைச்சிருக்கு. யாரை பத்தி மட்டும் கிடைக்கல. அப்ப ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு சூது நடந்திருக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா இவங்களுக்கு காலம் முக்கியமான காலம். ஏன்னா இவங்க காலத்துல தான் எது உருவாக்கப்பட்டிருக்கு? திருக்குறளே அப்பதான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே அப்பதான் கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஆனா வரலாற்று இவங்களை பத்திய குறிப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கல. சரி, அதுக்கு அடுத்து வந்துடலாம். யாரு? பல்லவர்கள். அதுக்கு அடுத்து யார் வராங்கன்னா சோழர்கள். இந்த சோழர்கள் தான் யாரை பாப்போம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனா யார் வருவார்? எந்த கோயில் வரும்? தஞ்சாவூர் பெரிய கோயில், அவர் வருவார். அதுக்கப்புறம் பாண்டியர்கள். அதுக்கு அடுத்து விஜயநகர அரசு, பாளையக்காரர் புரட்சி, விடுதலை போராட்டம், சுதந்திரம், முடிஞ்சு போச்சு. யூனிட் 8 ஓவர். இது இல்லாம ஒரே ஒரு டாபிக் யூனிட் 8ல எது பார்ப்போம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் யூனிட் 8ஓட இன்ட்ரோ. ரைட்? இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா